உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் 3 நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் என்ற அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 23 முதல் திருச்சியில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் 3 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட இருப்பதாக அந்த கட்சியின் சார்பில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 தினங்கள் திருச்சி முழுவதுமாக சுற்றி வர இருப்பதாகவும், திருச்சி புறநகர் தெற்கு, குறிப்பாக திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு, லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி உள்ளிட்ட அந்த தொகுதிகளுக்கு அவர் ஒவ்வொரு நாட்களுக்கும் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரையிலே அதிமுகவில் அதிகமாக வெற்றி தேவைப்படக்கூடிய தொகுதியாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட தற்போது அதிமுக அங்கு பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத சூழல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் ஆகியவற்றை எல்லாம் கவனித்து அங்கு தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும், அதற்கு ஏற்ப அந்த மாவட்டத்திற்கு மட்டும் 3 நாட்கள் தனியாக ஒதுக்கி இருப்பதாகவும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே வரக்கூடிய 23 முதல் 25 வரை இபிஎஸ் திருச்சியில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.